பிரச்சனையே நாம் தமிழர்கள் தான். ஸோ நாம் தமிழரோட மொத்தமே யூத் தான் ஓட்டு. அந்த யூத் ஓட்டு அந்த 8%ல் கிட்டத்தட்ட ஒரு 4%, 50% வாக்குகளை விஜயண்ணா பிரிப்பார் அப்படின்ற ஒரு இஷ்யூ இருக்குது. பர்டிகுலரான ஒருத்தங்க வராங்கன்னா இந்த வாக்கு சதவீதம் மட்டும்தான் பிரிப்பாங்க அப்படின்னு இருக்குது. ஆனால் விஜயண்ணா அப்படி இல்லை, சென்ட்ரல் ஃபோர்ஸ் ஆகுது. திமுகலேருந்து ஓட்டு பிரியும், அதிமுகலேருந்து ஓட்டு பிரியும், நாம் தமிழர்லேருந்து ஓட்டு பிரியும், பாஜகலேருந்து ஓட்டு பிரியும். நீங்கள் சொல்கிற ஒரு கட்சியிலேருந்து ஓட்டு பிரியும் அவங்களுக்கு. ஸோ அப்போ ஓவராலாக நீங்கள் எடுக்கும்போது எல்லா கட்சியிலேருந்து பிரியும் போது அவர் ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸாக மாறுவார். திமுகவை எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன? விஜயண்ணா ஊழல் அப்படின்னு சொல்லி தானே எதிர்க்கிறாரு. ஊழல் கட்சி இது மூலன. இப்போ நீங்கள் அதிமுக போய் சேர்ந்தீங்க அப்படின்னா அப்போ எப்படி பார்ப்பாங்க உங்கள் மக்கள்? அப்போ என்னடா அங்கே ஊழல் சொல்லிட்டு இங்கே மட்டும் போய் சேர்ந்துக்கிறாரு அப்படின்னு ஒன்று பார்க்க தோணுமில்ல. அதை ஏன் பண்ணாமல் இருக்காரு அப்படின்னா ஒரு உண்மையிலே மக்களுக்காக ஒரு நல்லது செய்யணும், மக்கள் ஜெயிக்க வேண்டும், மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்கணும், மக்கள் அரசாங்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால தான் அவர் இல்லைன்றார். இருந்தாலும் நீங்கள் வந்தவங்களை நாங்கள் ஏற்றுப்போம்னு சொல்கிறார். 4% தாண்டாதுன்னு சொல்லியிருக்காரு ரவீந்திர துரைசாமி. இவங்க தாவேக்கா ஒருவேளை 4% தான் வாங்கிட்டு தமிழ் அப்படின்னா நான் அரசியல் விட்டு வெளில போயிடுறேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், அரசியலே பேச மாட்டேன். வந்து இனிமேல் எந்த யூடியூப் சேனலும் கொடுக்க மாட்டேன். நான் போகிறேன் 4% வாங்கினா அவர் சொன்ன மாதிரி இல்லைன்னா அவர் வெளில போயிடுறாரு. ஆரம்பத்துல இருந்து அதிமுகவோட கூட்டணியா அப்படின்ற ஒரு பேச்சு. இப்போ அதிமுக கூட்டணி இருக்கு மேடம். ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் பேசும்போது விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை குறித்து பேசுகிறாரு. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் அவர் குறிப்பிட்றாரு. பட் 2026 எலெக்ஷனை பற்றி பேசும்போது ரொம்ப கூடிய விரைவில் அவரால் சாதிக்க முடியாது அந்த விஷயத்தை அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆந்திராவோட ஜியாகிரபிக்கல் வேறு, தமிழ்நாடோட ஜியாகிரபிக்கல் வேறு, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருக்கு நடந்ததை வச்சு தான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறார். ஏன்னா 2014 கட்சி ஆரம்பிக்கிறாரு, 2024 தான் வர முடியுது. 10 வருஷம் அவரோட போராட்டத்தை காமிச்சிருக்காரு. இங்கே பாயிண்ட் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு வேக்கம் ஒன்று ஒரு பெரிய ஒரு இதை உருவாக்கியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டை நீங்கள் கட்சி எடுத்தீங்க அப்படின்னா திமுக அதிமுகன்ற 2 பிரதான கட்சிகள் தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஆந்திராலே எடுத்துக்கீங்களேன். ஃபஸ்ட் அவர் பாயிண்ட்டை முடிப்போம். ஒய்எஸ்ஆர், சந்திரபாபு நாயுடு. ஸோ சந்திரபாபு நாயுடு முதல்ல இருந்தார், ஒய்எஸ்ஆர் வந்தார், திருப்பி சந்திரபாபு நாயுடு வந்திருக்காரு. இப்படி அதிமுக திமுகன்ற மாதிரி அங்கே தான் மாறி மாறி வந்துட்டு இருந்தது தான். இங்கே தமிழ்நாட்டில் இப்போ என்ன ஆயிடுச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா அதிமுக ரொம்ப பலகீனப்பட்டு இருக்குது. 4 பிளந்து போய் இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பக்கம் ஓபிஎஸ், இந்த பக்கம் சசிகலா, அந்த பக்கம் டிடிவி அப்படின்ட்டு 4 இருக்குது. அந்த கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்குது. என்ன தான் எடப்பாடி வந்து அந்த இதுவாக தலைவராக இருந்தாலும், பொதுச் செயலராக இருந்தாலும், அவர் தான் சோல் இதுவாக இருந்தாலும், தலைமையில் இருந்தாலும், ஸோ உள்ளுக்குள்ளேயே பல புகைச்சைகள் வருது. ஸோ ஒருத்தருக்கு வந்து கூட்டணி இப்படி போகலாம், ஒருத்தருக்கு அப்படி போக வேண்டாம், இப்படி வேணும் அப்படி வேண்டாம் அப்படின்ற நிறைய இஷ்யூஸ் உள்ளே ஓடுது. இதெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட வந்து எடப்பாடியை வந்து ஒரு பெரிய தலைவராக இது வரைக்கும் ஏற்றுக்கல. ஜெயலலிதா அம்மா வந்து அதாவது ஒரு தலைவருக்கு வந்து தோல்வி வெற்றி சகஜம். ஜெயிச்சிட்டே இருக்க முடியாது, தோத்துட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி தோக்குறவங்க நாளைக்கு ஜெயிப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது அதிமுகவுக்கும் அப்ளிகபிள் தானே? இப்போ அதுதான் மேடம் சொல்ல வரேன். இப்போ ஜெயலலிதா அம்மா தோத்தாங்க, 96 தோக்குறாங்க, 2001 ஜெயிக்கிறாங்க. சரியா? திருப்பி 2006 தோக்குறாங்க, திருப்பி 2011 ஜெயிக்கிறாங்க. ஸோ எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் ஷி வின்ஸ். பட் எடப்பாடி தொடர்ந்து 8 வாட்டி தோற்றுருக்காரு. 45% வாக்கு சதவீதம். நீங்கள் எப்போவுமே சட்டமன்ற தேர்தலை மட்டும் பார்ப்போமே. ஒரு லீடர் 21 தோத்துருக்காங்க, 26 இன்னும் வரல. ஒரு லீடர் அப்படின்னா நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் மொத்தமாக 10th அவுட்டுனா அவுட்டு தான். ஒரே ஒரு சப்ஜெக்ட் தானே போச்சுன்னெலாம் கிடையாது. திருப்பி ஒரு 10th எழுதி தான் ஆகணும். ஃபுல்லாகவே பப்ளிக் எக்ஸாம்ன்றது அப்படி தானே. ஒரு சப்ஜெக்ட் வச்சு நம்ம எடுக்க மாட்டாங்கல்ல. மற்றதெல்லாம் வாங்கிட்டோம், லாங்குவேஜில் மட்டும் போச்சு அப்படின்றது அட்மிஷன் கொடுத்துருவாங்களா? சரி 12th கூட வச்சுக்கிங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் திமுகவுக்கு அமைஞ்சது இல்லையா? அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வெற்றி ஒரு தோல்வி, ஒரு வெற்றி ஒரு தோல்வி வரும். அது கலைஞருக்கும் நடந்திருக்கு, அம்மா ஜெயலலிதா அம்மாவுக்கும் நடந்திருக்கு, 2 பேருக்கும் நடந்திருக்கு. ஆனால் ஒரு லீடர்ன்ற யார் அப்படின்னா தே வில் பவுன்ஸ் பேக்குன்னு சொல்ல வரேன். அந்த பவுன்ஸ் பேக்கிங் இங்கே இல்லை. காரணம் 2 ரீசன். தொடர் தோல்வி மட்டும் இல்லை. இப்போ ஜெயலலிதா அம்மா தோத்தாலும் அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் இருக்குல்ல, அது 2% to 3% டிஃப்ரென்ஸில் தான் இருக்கும் எப்போவுமே. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, மைனாரிட்டி திமுக தான் அந்த அம்மா பேசுவாங்க. ரொம்ப கம்மி, அப்படியே மார்ஜினில் இருக்கும். 10 சீட் வித்தியாசத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் 45% ஜெயலலிதா அம்மா 2016 இருக்கும்போது வாங்கினது இன்றைக்கி 20% வந்துச்சு. இந்த கடந்த 4-5 வருஷத்தில் நடந்த எலெக்ஷன் எல்லாத்துலேயும் தொடர்ந்து 5% தோற்றுக்கொண்டே வராங்க, குறைஞ்சிட்டே வருது. அப்போ ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டில் நீங்கள் எடுக்கும்போது திமுகவா அதிமுகன்னு போயிட்டு திமுகவா தாவேக்காவா அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குற
ஒரு பாயிண்ட்குள்ளே இப்போ வந்துருச்சுன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் இல்ல நான் ஒரு நிறைய இன்டர்வியூஸ்ல கேட்டிருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இல்லையான்ட்டு. ஏன்னா அப்ப இருந்த சூழல் வேற. அப்ப வந்து அதுதான் கலைஞர் அடுத்த மாதிரியான கேள்வி இந்த லீடர் கேள்வி இருந்தாங்க, நீங்க தெரியும். ஜெயலலிதா மாதிரியான லீடர் இருந்தாங்க. ஓட் ஸ்பிளிட் பண்றதுக்கு மற்ற எந்த கட்சிகளும் பெரிய அளவுல பேசப்படல. இன்னைக்கு என்டிஏ கூட்டணி இருக்கு, ஒரு பக்கம் பாமக இருக்காங்க, அவங்க ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்றாங்க. நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு இருக்கு. ஓட் ஸ்பிளிட் பண்றதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குல்ல, நம்ம அதையும் இதையும் கம்பேர் பண்ணுமா? இல்லை அது அப்படி கிடையாது. இப்போ வந்து எப்படி வரும் அப்படின்னா, இப்போ தாவேகா வந்து ரோல்குள்ளே இல்லை, பிளேக்குள்ளே இல்லை, இந்த வருஷம் தான் பிளேக்குள்ளே வராங்க. அப்போ அதை எப்படி எடுப்பீங்க? அப்ப பிளேக்குள்ளே இல்லாத வரப்போற கட்சியை நீங்க எப்படி திமுகவோட கம்பேர் பண்ணி திமுகவா தாவேகாவான்ற ஒரு ஃபைட் வந்திருக்குன்னு சொல்றீங்க? நாங்களே கொடுக்கல. 3 விதமான ஒரு பத்திரிகை ஊடகம் கொடுத்துருக்காங்க, ஒரு சேனல் ஒன்று கொடுத்துருக்கு, ஒரு யூடியூப் சேனல். ஸோ 3 விதமான மீடியாஸில் பல விதங்கள் இருக்கு இல்லையா, அதில் 3 பேர் 3 விதமாக கொடுத்தது தான். அதில் எல்லாருமே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2வது இடத்த தான் கொடுத்துருக்காங்க பிரதானமாக. இன்றைக்கி சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. ரியாக்ஷன் எப்படி போகுதுன்றதை பாருங்கள். அதை தான் நான் சொல்கிறேன்ல. இப்போது நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஓட்டோட இது வந்து நீங்கள் வராமல் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல. இந்த இடத்துல வந்து 3 மீடியாஸ்கள் 3 விதமான கொடுத்துட்டாங்க. ஒரு பத்திரிகை மீடியா ஒன்று கொடுத்துருச்சு, பல ஆண்டுகளாக இருக்கிற ஒரு பத்திரிகை மீடியா. ஒரு சிறந்த யூடியூப் சேனல் இன்றைக்கி அவர் தான் அப்படின்னு டாப்பில் இருக்கார், அவர் கொடுத்துட்டார். அவர் யாருன்னே உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு ப்ரோ பிஜேபி இருந்துமே அவர் அந்த லெவல் கொடுக்குறாரு. 3வதாக வருது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனல், மீடியா சேனல், அவங்களும் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக ஒருத்தர் 5 கொடுத்தாரு, ஒருத்தர் 4 கொடுத்தாரு, ஒரு 40 கொடுத்தாருன்னா ரைட்டு. கன்சிஸ்டண்ட்டாக 25 வைக்கிறாங்க, 25 குறையலான்னு எல்லாருமே அந்த 20லேருந்து 25க்குள்ளே கன்சிஸ்டன்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வராங்க. இது வந்து 3 விதமான இது இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட பாயிண்ட்டுக்குள்ளே வரேன். ஸோ ஓட் ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. இந்த ஓட் ஸ்பிளிட் அப்படின்றது வந்து நீங்கள் எந்த பாயிண்ட்டில் எடுக்கணும்னா அந்த கூட்டணி எப்படி அமைதுன்றதை வச்சு தான் இருக்குது. நாம் தமிழர் மட்டும் தனியாக நிற்பாங்க. இப்போ பிரச்சனையே நாம் தமிழர்கள் தான். ஸோ நாம் தமிழரோட மொத்தமே யூத் தான் ஓட்டு. அந்த யூத் ஓட்டு அந்த 8%ல் கிட்டத்தட்ட ஒரு 4%, 50% வாக்குகளை விஜயண்ணா பிரிப்பார் அப்படின்ற ஒரு இஷ்யூ இருக்குது. அதனால தான் சீமானனுக்கு சில கோபங்கள் வருது, அவரை மீறி சில விஷயங்கள் பேசுகிறாரு, அவரே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கார். இன்றைக்கி வந்து விஜயண்ணாவோட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு பர்டிகுலரான ஒரு டீம் இருக்காங்க. இப்போ ஒரு பர்டிகுலரான ஒருத்தங்க வராங்கன்னா இந்த வாக்கு சதவீதம் மட்டும்தான் பிரிப்பாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் விஜயண்ணா அப்படி இல்லை, சென்ட்ரல் ஃபோர்ஸ் ஆகிறார். திமுகலேருந்து ஓட்டு பிரியும், அதிமுகலேருந்து ஓட்டு பிரியும், நாம் தமிழர்லேருந்து ஓட்டு பிரியும், பாஜகலேருந்து ஓட்டு பிரியும், நீங்கள் சொல்கிற ஒரு கட்சியிலேருந்து ஓட்டு பிரியும் அவங்களுக்கு. ஸோ அப்போ ஓவராலாக நீங்கள் எடுக்கும்போது எல்லா கட்சியிலேருந்து பிரியும் போது அவர் ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸாக மாறுவார். எய்தர் யூ வில் பி த கிங் ஆர் யூ வில் பி த கிங் மேக்கர் அப்படின்ற அந்த ஃபல்கரம் பாயிண்ட்டில் வந்து அவர் நின்ட்டார். ஸோ அப்போ இப்போ நீங்கள் எந்த பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் போங்க. இப்போ நீங்கள் பாமக கேட்டீங்க, பாமகவில் இருக்க யூத் ஓட்ஸ் ஃபுல்லாக அந்த பக்கம் வர வாய்ப்பு இருக்கும். யூத் ஃபுல்லாக இல்லை, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வர வாய்ப்பு இருக்கும். நாம் தமிழர் நான் சொல்லிட்டேன். திமுக ஆல்ரெடி பலகீனமாக இருக்குது. திமுகவோட பிரதான கோர் ஓட் பேங்கிங்கே லேடிஸ் தான், பெண்கள் தான். அந்த பெண்கள் ஓட்டு அம்மா இல்லைன்ற போது அதுதான் அவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்ததுக்கான ஒரு காரணமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்த ஓட்டு யாருக்கு போகும்னா விஜயனாக்கு ஆல்ரெடி வந்து பெண்கள் கிட்ட ஒரு நல்ல மதிப்பு, நல்ல ஒரு இது இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி அங்கே போகும். திமுகவோட ஆன்டி என்கரன்சி ஓட்டு ஃபுல்லாக இங்கே வரும். சரியா? சரி, நீ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து அதே திமுகவில் இருக்கிற ஆன்டி என்கரன்சி ஓட்டை தாண்டி நீங்கள் வந்து அவங்க கூட்டணி கட்சியில் இருக்காங்கல்ல, பிடிக்காமல் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அவர் தலைவருக்காக இருக்கிற சில கூட்டங்கள்லாம் இருக்குது, நிறையா இருக்குது, அதுக்குள்ளே இருக்குது. இப்போ அப்படியே நான் ஓப்பனாக சொல்கிறேன், விசிகாவே எடுத்துக்கோங்க. விசிகாவில் இருக்கிற யூத் இருக்கிற மொத்த தலித் ஓட்ஸில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அண்ணன் விஜயநாக்கு வரும். ஸோ இப்படி ஒரு இடத்துலேருந்து நீங்கள் எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், எல்லா பாயிண்ட்லேருந்தும் அவருக்கு ஓட்டு உள்ளே வருது தான் இப்போ இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய தலைவலியாக பார்க்குறாங்க. எல்லா சைட்ல இருந்தும் விஜய் அவர்களுக்கு வாக்கு வருது. விஜய் சென்டர் பாயிண்டா இருந்து எல்லா கட்சியினுடைய வாக்குகளையும் கவர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப சமீபத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தார் ஆதவர்ஜுனா அப்படின்ற ஒரு தகவல் கசிதுல. அப்ப அந்த ஒரு நோக்கம் ஏன், அது ஏன் அப்படி போகணும்? யார் கேட்டா? ஆதவர்ஜுனாவா? யார் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது? கேட்டதா ஒரு தகவல் வருது. எங்களுடைய இன்டர்வியூல ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஆயிரம் சொல்லுவாருங்க. அவர் சொல்றதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியுமா? அவர் கூட தான் சொன்னார், ரஜினிகாந்த் வந்து 50% வாக்குகள் வரும்னாரு. வந்துருச்சா? அவர் ரஜினி வரவே இல்லை. ஏன் ரஜினி அரசியலுக்கு வரல அப்படின்னா அவர் குடியரசுத் தலைவராக ஆக்க போறாரு மோடின்னாரு. அவர் தான் சொன்னார் கமலஹாசன் தான் ஃபல்கரமாக இருப்பார், அவர் யாரை காட்டுறாரோ அவர் தான் சீஃப் மினிஸ்டராக உட்காருவாருன்னு. அவர் ஏதாவது ஒன்று சொல்லுவாருங்க, அதெல்லாம் ஏங்க நீங்கள் போய் பேசிட்டு இருக்கீங்க? அப்போ அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரா? சொல்லுங்க. ஆமாம், நான் உட்காந்து
நடந்துச்சுன்றத பேசாதீங்க, நடந்ததுக்கான ப்ரூஃபை கொடுக்க சொல்லுங்க, நான் பேசுவேன். இப்போ நான் கேட்டாரு கொடுக்கறது எல்லாம் கேட்டாரு அப்பாயின்மெண்ட் கேட்டாரு, நான் கேட்டாரு கூட சொல்லுவேங்க, அப்படின்னு நான் கூட சொல்லிட்டாரு. சொல்லுவேன். நேத்து இப்ப பாருங்க, இப்ப மணி 11:30 நம்ம காத்தால 8 எல்லாருக்குமே மணி தெரியும் இருங்க, ஒரு காத்தால அரசியல் விமர்சகர் அப்படிங்கறத காத்தால தாண்டி 8 அவர் மணில இருந்து சீமானோட ஒரு பர்சனல் 8 ரேப்போல மணி இருக்காரு. 8 இது மணில அவருக்கு தெரியாததா அவர் சார்? அப்படிதான் பேசுவாங்க. ம், நான் பொய் சொல்றாருன்னு சொல்லுவேன். ம், இப்ப சொன்னதுக்கெல்லாம் நான் சொன்னல, அவர் சொன்னது அதே ஊடகத்துல சொன்னதுதான். ம். ரஜினிகாந்த் 50% வாக்குகளுடன் ஜெயிப்பார் அப்படின்னாரு. ம். என்னாச்சு? ஜெயிச்சிட்டா வந்துட்டாரா? அரசியலுக்கே வரல. 50% வாங்கி ஜெயிப்பார்னா அவர் ஏங்க அரசியலுக்கு வராம வந்தாரு? இல்ல இந்த இன்ஃபர்மேஷன் நான் வச்சு நம்ம ரிப்போர்ட்டர் சோர்ஸ்ல விசாரிக்கும் போது அது நான் உண்மைன்னு தானே கேட்ட சொல்றாங்க. கேள்வி ரொம்ப சிம்பிள். ம், ஆத்தென்டிக்கா சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன், விஜயண்ணாவோட நான் 4 மணி நேரம் பேசிட்டு வந்தேன். ம். நம்புவீங்களா? உடனே அடுத்த நிமிஷம் இந்த கேள்வி நீங்கள் அடுத்தவனை பார்த்து இப்போ இதே ரவீந்திர ஜெயசந்திரன் போயிட்டோ இல்லை வேறு யாராவது காமேஷ் நம்ம தமிழ்நாடு நிகழ்ச்சியில் டெய்லி 4 மணி நேரம் உட்காந்து விஜய் சாரோட பேசிட்டு இருக்காராமேங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? சிரிக்க மாட்டாங்க. என்ன பேசினாராம் சொல்லுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. சொல்கிறது யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ப்ரூவன் ரெக்கார்ட் இருக்குன்னா சொல்லுங்க, நம்ம உட்காந்து பேசுவோம். ரிப்போர்ட்டர் சோர்ஸ்ல விசாரிக்கும் போது அவங்களுமே மேடம் எல்லா நடந்திருக்கும் சோர்ஸ்லையும் சொல்றாங்க. எல்லாமே இன்ஃபர்மேஷன் வரும் மேடம். ஆத்தென்டிக்காக எனக்கு சொல்லுங்க, நான் பேசுகிறேன். அதனால தான் நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு விஷயத்தை இப்படி தாவேக்கால இருக்குன்னு கேட்டாங்க, நான் என்ன சொல்லுவேன்? உடனே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துச்சான்னு கேட்குறேன். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரட்டும், நம்ம அதை பற்றி பேசுவோம். இல்லாமல் இவங்க போகிற போக்கில் இவங்களுக்கு சாதகமாக எது நடக்குதோ அதுதான் அப்படின்னு 15% 20% வாக்கு வரும் இந்த வாட்டி 2026 நாம் தமிழருக்கு அப்படின்னு ரவீந்திர துரைசாமி சொல்லியிருக்காரு. நான் ஓப்பன் சேலஞ்ச் அவர் கொடுக்குறேன். 8% அவர் காப்பாற்றிட்டார். நாளே பெரிய விஷயம், பெரிய விஷயம். அந்த 15-20% இப்போ இந்த கேள்வி என்ன கேட்டிங்களே, இதே ரவீந்திர துரைசாமி கேளுங்க, எனக்கு தெரியும். அவருக்கு காமேஷ் இப்படி சொல்கிறார், தமிழ்நாடு கட்சி ஜல்லிக்கட்டு டீம்னு 15-20% வாக்கு வாங்குவார் 2026 அப்படின்னு சொல்லியிருக்காரு ரவீந்திர துரைசாமி. 2 சொல்லியிருக்காரு சார், சொல்லியிருக்காரு. அவர் அண்ணன்ட்ட கேளுங்க. 15-20% வாக்குகள் வாங்கிவிட்டால் நாம் தமிழர் கட்சி காமேஷ் அதுக்கப்புறம் பேசுறதே நிறுத்திடுவோம். அரசியல் பற்றி அவர் நிறுத்த ரெடியாக இருக்காரா? ஓப்பன் சேலஞ்ச் நான் கொடுக்குறேன். 2026 15-20% நாம் தமிழர் வாங்கிவிட்டால் நான் பைக்குமே பேச மாட்டேன். அரசியல் பேச நிறுத்துறேன். கேளுங்க அவங்கள. நான் அவருக்கு தானே ஓப்பனா வைக்கிறேன். கண்டிப்பா கேளுங்க. அவர் நிறுத்த ரெடியா இருக்காரா? அவர் நிறுத்த ரெடியா இருக்காரா? இதுக்கப்புறம் அவர் பேசவே கூடாது. அதே மாதிரி 4% தாண்டாதுன்னு சொல்லியிருக்காரு தாவேகா. அதே மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வைக்கிறேன் நான். நாம் தமிழருக்கான ஆப்ஷன் சொல்லிட்டேன். 2வது ஆப்ஷன் 4% தாண்டாதுன்னு சொல்லியிருக்காரு ரவீந்திர துரைசாமி. இவங்க தாவேகா ஒருவேளை 4% தான் வாங்கிட்டு தமிழ் அப்படின்னா நான் அரசியல் விட்டு வெளில போயிடுறேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், அரசியலே பேச மாட்டேன். இனிமேல் எந்த யூடியூப் சேனலும் கொடுக்க மாட்டேன். நான் போகிறேன் 4% வாங்கினா அவர் சொன்ன மாதிரி. இல்லைன்னா அவர் வெளில போயிடுறாரான்னு கேளுங்க. ஆரம்பத்துல இருந்து அதிமுகவோட கூட்டணியா அப்படின்ற ஒரு பேச்சு இப்போ அதிமுக கூட்டணி இருக்கு மேடம். யார் இல்லைன்னு சொன்னாங்க? விஜயண்ணா தலைமை ஏற்றுக்கிட்டா அவர் சொல்லுங்க, அவ்வளோதானே. அதுதான் அவங்க தெளிவுபடுத்துறாங்களே. எங்கள் தலைமை விஜயண்ணா, அதாவது தாவேகா தலைமையை ஏற்று யார் வந்தாலும் கூட்டணியில் சேர்த்துக்க போறோம். நீங்களே சொன்னீங்க அதிமுக எப்படியெல்லாம் இருந்த கட்சி, 45% வச்சிருந்த கட்சி, ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சி. இன்னைக்கு விஜய் அவர்கள் வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காம எப்படி அவங்களுடைய தலைமையை ஏற்று போவாங்க? அது அவங்க தான் டிசைட் பண்ணும். யாருக்கு வயிற்று வலியோ அவன் தான் போய் நிக்கணும். இல்லாத இததான் நான் ஒவ்வொரு இன்டர்வியூல கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ் கிடையாது. ஓவர் கான்ஃபிடன்ஸ் கிடையாது. தன்னம்பிக்கைக்கும் என்ன நீங்கள் சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. கான்ஃபிடன்ஸ்க்கு ஓவர் கான்ஃபிடன்ஸுக்கு வித்தியாசம் இருக்குது. இது என்ன பாயிண்டில் சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் பாயிண்ட்டுக்கே நான் வரேனே. இப்போ நான் சொல்கிறத வைக்கிறனால தான் நீங்கள் இப்படி ஒரு கிராஸ் கொஸ்டின் போட்டுகிட்டே இருக்கீங்க. உங்கள் பாயிண்ட்லேருந்தே வரேன். இது விஜயண்ணாக்கு முதல் எலெக்ஷன். இஸ் நத்திங் டு லூஸ். ஓகேவா? இது எடப்பாடி ஐயாவோட தலைமைக்கு கடைசி எலெக்ஷன். அப்போ அவர் தலைமையை காப்பாற்றிக்கணும், கட்சியை காப்பாற்றிக்கணும், சின்னத்தை காப்பாற்றணும், எல்லாமே காப்பாற்றணும் அப்படின்னா he has to win. அப்போ அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் யாரோட போவாங்க? நீங்களே சொல்லுங்க. என்டிஏன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. பாஜக கூட கூட்டணி வச்சா என்ன தப்புன்னு செல்லூர் ராஜு அவர்கள் கேக்குறாரு. பாஜக பத்தி பொது மேடைகள்ல பல தலைவர்கள் பேசுறாங்க. ரகசியமாவும் போய் சந்திச்சிட்டு வராங்க. ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிச்சிங்க. நாங்க இல்லன்னு சொல்லி உங்களுக்கு அதான் 2 ஆப்ஷன். நீங்க சொன்ன அந்த 2 ஆப்ஷன், ஒன்னு தாவேகா, இன்னொன்னு பாஜக. இந்த 2 ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்கு. திமுக கூட போக வாய்ப்பு கிடையாது. நாம் தமிழர் சேர்த்து வரமாட்டார். அவர் தனிப்பட்ட முறையில் போறவர். ஆனால் அவர் கணக்கிலே கிடையாது. அவர் ரேஸ்லேயே இல்லை. தனியாக ஒரு ஓட்டப்பந்தய ட்ராக் போட்டு ஓடிட்டு இருக்கிறவர். அவரை விட்டுருங்க. இந்த 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் அவர் சூஸ் பண்ணுவார் நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு வின். ஸோ ஜெயிக்கக்கூடிய கூட்டணி எங்கே இருக்குன்னா அவங்க கூட தான் போய் சேருவாங்க. அது தாவேகாக்கு இருக்குன்ற நிலைமையில் அவரோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதுவாக தான் இருக்கணும். இல்லை நான் மாட்டேன், அவர் கூட போக மாட்டேன், இவர் கூட தான் போவேன் அப்படின்னா 26 எலெக்ஷனில் அவர் தப்பு பண்ணாரா சரியா பண்ணாரான்றது மக்களோட முடிவு அவருக்கே ப்ரூவ் பண்ணி காட்டும். பாஜகன்றது தமிழ்நாட்டில் எடுத்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு மைனஸ். அப்போ 24 அவங்க கூட கூட்டணி போல, 21 அவங்களோட கூட்டணி 24 ஏன் மேடம் கூட்டணி போல, 24 ஏன் மேடம் கூட்டணி போல. நீங்க இதே அதிமுக தான்
21 என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இத்தனை வாக்கு சதவீதத்தில் தோத்தோம், இது எல்லாமே எங்களுக்கு தோத்ததுக்கான காரணம் அவங்க சொல்கிறாங்க, கூட்டணி விட்டு வெளில வந்தோடனே பாஜக தான், இவர்களோட சேர்ந்ததுனால எங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு வரல, இந்தந்த இடத்துல 2016 2011 வந்த மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாமே பாஜகவோட சேர்ந்ததுனால எங்களுக்கு 2021 வராமச்சு, அதனால தோத்ததுக்கு ஒரு முக்கிய காரணமே பாஜக தான் அப்படின்னு நான் சொல்ல, அவங்க கட்சியால் தான் சொன்னது. டேட்டாவோட கொடுத்தாங்க அவங்க தான். 2011 2016 எந்த அளவுக்கு நாங்கள் வந்து சிறுபான்மையர், அது சிறுபான்மையை சொல்லக்கூடாது, நம்மில் ஒருவர் அவர்களோட வாக்கை நாங்கள் வாங்கினோம், இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர் வாக்குகளையும் நாங்கள் வாங்கினோம், இந்த வாக்குகள் பெற்றதுனால தான் நாங்கள் வந்து போச்சு. இந்த வாட்டி இந்த வாக்குகள் வராத ஒரு காரணத்தினால் மற்ற வாக்குகளும் அப்படியே இருந்துச்சு, இந்த வாக்கு பாஜகவோட போனதுனால எங்களுக்கு போனதுனால நாங்கள் ஆட்சியே இழக்க வேண்டியது, இல்லாட்டி 3வது முறையாக நாங்கள் ஆட்சி அமைச்சிருப்போம், மிகப்பெரிய வரலாறு படைச்சிருப்போம் அப்படின்னு இதே செல்லூர் ராஜு, இதே ஜெயக்குமார் அண்ணன், இதே சிவி சண்முக அண்ணன், இவங்க எல்லாரும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதிமுக வாக்கு சதவீதம் 20% இருக்குது, இவங்களுக்கு அதே 15%. நீங்கள் 20 25குள்ள வேணாம், 15 வச்சுப்போமே, 35%. இந்த 35% வாக்குகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு வெற்றி அமைஞ்சு ஒரு ஆட்சியை அமைக்கக்கூடிய இடத்துல ஒன்று இருக்குது, ஷுவர் ஷாட்டாக. ஆனால் இது ஏன் வந்து தாவேகா சைடில் வந்து ஏற்றுக்காமல் வெயிட் பண்ணுற வேணான்னு சொல்கிறாங்க? எங்கள் தலைமை கூட்டணி தான் வரணும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு தடவை தேர்தல் நடக்கும்போது அரசியல் கட்சிகள் தான் மேடம் ஜெயிச்சிருக்கு, மக்கள் தோத்துட்டே இருக்காங்க. முதல் முறையாக மக்கள் ஜெயிக்கட்டும்னு அவர் நினைக்கிறார். அதனால தான் அவர் தெளிவாக இருக்கார். இப்போது இந்த ஒரு சாத்தியத்தை எடுத்துட்டாருன்னா, இப்போ திமுகவை எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன? விஜயனா ஊழல் அப்படின்னு சொல்லி தானே எதிர்க்கிறார், ஊழல் கட்சி இது மூலன. இப்போ நீங்கள் அதிமுகவோட போய் சேர்ந்தீங்க அப்படின்னா அப்போ எப்படி பார்ப்பாங்க உங்களை மக்கள்? அப்போ என்னடா அங்கே ஊழல் சொல்லிட்டு இங்கே மட்டும் போய் சேர்ந்துக்கிறாரு அப்படின்னு ஒன்று பார்க்க தோணுமில்ல. அதை ஏன் பண்ணாமல் இருக்காரு அப்படின்னா, ஒரு உண்மையிலேயே மக்களுக்காக ஒரு நல்லது செய்யணும், மக்கள் ஜெயிக்க வேண்டும், மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்கணும், மக்கள் அரசாங்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால தான் அவர் இல்லைன்றார். இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்களை நாங்கள் ஏற்றுப்போம்னு சொல்கிறார், அது வேற. அவரோட தலைமையில ஏத்துக்கிறதுக்கும் இவரு போய் ஒரு தலைமையில சேர்றதுக்கும் வித்தியாசம். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறப்ப இவருடைய தலைமையில அதிமுக ஏத்துக்கிட்டு இவங்க கூட கூட்டணிக்கு வந்தா அப்ப ஏத்துப்பீங்க, அப்ப அதிமுக ஊழல் கட்சியா தெரியலையா? வராது, தலைமை யாருன்னு தானே பார்ப்பாங்க. உங்களோட தலைமை என்னன்றது ரொம்ப சிம்பிள் மேடம். நாளைக்கு ஒரு ஆட்சிக்கு வராரு, முதல் கையெழுத்து போடுறாரு, யார் லஞ்சம் லாவணியத்தில் ஈடுபட்டாலும் ஊழலில் ஈடுபட்டாலும் அவர்கள் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைக்கப்படும் ஒரு இது கொடுக்குறாரு. அது அரசு அதிகாரியாக இருக்கட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், எம்பியாக இருக்கட்டும். கூட்டணி கட்சி அதிமுக வருது, எப்படி பண்ணுவாங்க? இங்கே எல்லாமே தலைமை தானே மேடம். முதல்வர் என்ன வைக்கிறாரோ அதுதானே உங்களுக்கு. ஒரு சட்டம் கொண்டு வராருங்க, இல்ல சார், அதுதான் ஊழலுக்கு எதிரான ஒரு ஊழலுக்கு எதிரான சீமானவர்கள் ஏன் வந்து கூட்டணி வைக்காம இருக்காங்க? அதிமுக திமுக அவர் அக்செப்ட் பண்றாருல்ல, திராவிட கட்சிகள் அப்படின்னா எல்லாம் ஒண்ணுதான், ஏன் அதிமுக ஊழல் நடக்கலையா அப்படின்ட்டு அந்த மாதிரி தானே இருக்கணும்னு நான் கேட்கிறேன். அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, இது வந்து அவர்கள் வந்தா நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படிதான் சொல்லியிருக்கு. அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாருன்னு தெளிவுபடுத்திட்டார். புரியுதா? இங்கே ஒரு அடிஷ்னல் ஆடர் அட்வான்டேஜ், அவ்வளோதான். இது ஏன் எதுக்கு, இது ஏன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்க கீழே தானே வருவாங்க. அதை தான் மறுபடியும் சொல்கிறேன், விஜயண்ணா தலைமை கீழே அதிமுக வரத்துக்கும் அதிமுக தலைமைக்கு விஜயண்ணா போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. விஜயண்ணா தலைமையில் வர அதிமுகக்கும் அதிமுக தலைமையில் விஜயண்ணா போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே தலைமை யாரு, கட்சி ஆரம்பிச்சது யாரு, ஆட்சியில் முதல் முறை உட்கார்ந்து இருக்கிறது யாரு, அவரு கீழே வரப்போகிறது என்ன, இதெல்லாம் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு ஒருவேளை அந்த அதிமுகவில் இருக்கிறவங்க இருந்து இவர் வந்து நடவடிக்கை எடுத்தால் அது நடக்கப்படும். நாங்கள் கூட திமுக மாதிரி ஏமாத்திலேயே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு அமைச்சர் கூட வெளில இருக்க மாட்டாரு, குற்றம் செஞ்ச அனைத்து அமைச்சர்களும் இப்போ தனி நீதிமன்றம் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பணும்னு ஒரு வாக்குறுதி வச்சிருந்தாங்களே, அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில் இருக்கு. ஸ்டாலின் என்ன செஞ்சாரு? எங்க தனி நீதிமன்றம்? இன்னும் 6 மாசத்துல எலெக்ஷனே வரப்போகுது. அதுல எத்தனை ஃபைல்ஸ் வந்து ஆளுநர் கிட்ட கிடப்பில் கிடக்கு மேடம்? தனி நீதிமன்றம் போட்டு ஃபைல்ஸுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை மேடம். தனி நீதிமன்றத்தை போட்டு நீங்கள் யார் மேலே குற்றச்சாட்டு இருக்கோ அதற்கான வேலைப்பாடு செய்யறதுக்கும் நீங்கள் ஃபைல்ஸை கொடுக்கறதுக்கு என்ன சம்மந்தம்? அண்ணாமலை கொண்டு போய் சும்மா ஃபைல்ஸ் கொடுத்துட்டு அது மாதிரியா? அப்படிலாம் நான் கேட்கல. ஊழல் குற்றச்சாட்டு சென்ற ஆட்சியில் இருந்ததை நாங்கள் அனைத்தையும் சட்ட நடவடிக்கையாக எடுப்போம், தனி நீதிமன்றம் போட்டுன்னார். தனி நீதிமன்றம் அமைச்சாச்சா? எத்தனை பேர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கீங்க? அதெல்லாம் அப்புறம் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்களா? நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கே வரேன். எத்தனை அமைச்சர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கீங்க? லிஸ்ட்டு கொடுங்க. இந்த எலெக்ஷனே நடத்தலை இவங்க, கார்பரேஷன் எலெக்ஷனு ஏன் நடத்தாமல் இருந்தாங்க? அத்தனை ஊழல் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க எஸ்பி வேலுமணி மேலே. அப்புறம் என்ன பண்ணீங்க? பாயிண்ட் இப்போ என்னன்னா, ஆட்சியில் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க. எஸ், அங்கே வந்ததுக்கப்புறமும் அதில் இருக்கிற அதிமுக கட்சி இருந்தாலும் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பாங்க.